நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பை நம்ம முகத்துக்கு நேராக சுட்டி காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போலந்து பண்ண ஒரு தப்பை போலந்தினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சுட்டி காமிச்சிருக்காரு. அதாவது போலந்தினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் இது ரெண்டுமே ஒருத்தர் தான். அவர் தான் ரடோஸ்டோ சிகோர்ஸ்கி. இவருடைய தலைமையில் ஒரு டீம் நியூ டெல்லிக்கு வராங்க. அவங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க ப்ரெஸ் முன்னாடி. அப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, நீங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை கையில் எடுக்கணும், தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதே சிகோர்ஸ்கி அக்டோபர் 2025 பாகிஸ்தான் போகிறாரு. போனதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் போலந்தும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுதாங்க. அந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஷ்மீர் இஷ்யூக்கு இன்டர்நேஷ்னல் லா அடிப்படையில் தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு காஷ்மீரில் என்ன அப்படின்னா, சர்வதேச தலையீடு இருக்கக்கூடாது, இது ரெண்டு நாடுகளுக்கும் நடுவான பிரச்சனை அப்படின்னு. இது இந்தியாவினுடைய பாலிசியை சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால இப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கையை போலந்து நாட்டினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே ஜெய்சங்கர் சொன்னது அப்படின்றது ரொம்பவே வைரலாக பேசப்படுது. அதே நேரத்தில் போலந்தும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஜப்பாடு மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்தியா, பெலாரஸ், ரஷ்யாலாம் சேர்ந்து பண்ணுவாங்க. அது சம்பந்தமாக அவங்களுடைய கன்சர்னையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் போலந்துக்கும் நடுவில் மாற்றி மாற்றி நடந்த இந்த டயலாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சமூக வலைதளங்களில். இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.